பத்தி அவன் என்ன சொன்னான்? எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது மாயா. அது என்னமோ ஒரு படிப்பு படிக்கணும்னு சொன்னா. அதுல ஜி ஜின்னு ஏதோ முடியும்னு சொன்னா. ஜின்னு முடியுமா? என்ன சொல்ற சீனு? ஜினா சைக்காலஜி, ஜுவாலஜி, பயாலஜி. மாயா அதேதான். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னது லிப்பாலஜி பத்தி. லிப்பாலஜியா? அப்படி ஒரு படிப்பு இருக்கா? நான் அப்படி எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையே. இது புதுசா இருக்கு. அது பத்தி நான் சொல்றேன் இரு. அது என்னன்னா, எதுவா இருந்தாலும் வாயிலேயே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இது உதட்ட தொட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த லிப்பாலஜி படி ஒரு பொண்ணு உதட்டுல எத்தனை கோடு இருக்கோ அந்த பொண்ணுக்கு அத்தனை குழந்தைங்க பிறக்குமா. ஓஹோ, அப்படியா? நமக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்னு பார்த்து சொல்லு. ஓகே ஓகே ஓகே, நானே பார்த்து சொல்றேன். அதுக்கு தான் வந்தேன். 1 2 3 எப்படின்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. 4 5 6. நிறுத்துடா. என்னடா நீ பாட்டுக்கு சொல்லிட்டே போற? அத்தனை கோடு இருக்குடி உனக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நான் என்னவே இல்ல. 6 7ன்னு பெத்தா அத்தையால பேரும் பேத்தீங்களே தூக்கி கொஞ்சம் முடியுமா? அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால 2 போதும்பா. 2 பத்தாது. டேய் போதும்டா. ஷோ கருமம். சீ. ஐயோ, கொலகார பாவி. ஜானகி யாருன்னு நினைச்ச? அவ இந்த வீட்டோட குல விளக்குடா. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா உன் தங்கச்சியை கட்டி கொடுத்த இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளவு கொலை பண்ண பாத்திருப்ப? ஏன் உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஜானகி கொல்ற அளவுக்கு நாங்க என்னடா உனக்கு பாவம் பண்ணினோம்? என்ன நீ சாப்பிடுற சாப்பாட்டுல நாங்க விஷம் வச்சோமா என்ன? ஆமா அத்த, சாராயம் காய்ச்சி தானே இவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதை கெடுத்து விட்டுட்டோம்ல. அப்ப என்ன கொல்லணும் தானே ஆத்திரம் வரும். வரும் வரும். என்னடா 3 பேரும் ஒரே மாதிரியான புடவை கட்டியிருக்கோன்னு நினைக்கிறியா? போலீஸ் கைது பண்ண உன்னை வெளியில எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறப்போ அத சொல்றதுக்கு எங்களுக்கும் ஆள் இருக்கும் தானே. நீ இங்கதான் வருவேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது தெரிஞ்சு மாயா பண்ண ஏற்பாடு தான் இது. பேய் வீடு நினைச்சு பயந்திருப்பியே. ஆக்சுவலி உனக்கு ஏன் மேலதானே கோவம் இருக்கணும். நீ பெரியம்மாவை கொல்ல வரனா, அப்போ இதுக்கு பின்னால இருக்கிறது புவனா. அவ போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு உன் தங்கச்சிக்கு சம்பந்தம் பண்ண வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை பண்ண வரனா, நீ எல்லாம் என்னடா மனுஷன்? மாயா போதும், இவன்கிட்ட என்ன பேச்சு? போலீஸ் வர வச்சு இவனை புடிச்சு கொடு. பெரியம்மா, அதுக்கு முன்னால நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது வரைக்கும் இவன் இப்படியே இந்த ரூம்குள்ள அடப்பட்டு கிடக்கட்டும். இங்க பாருமாயா, வேண்டாம், என்னை விட்டுடு. இல்ல தேவையில்லாம பெரிய விளைவுகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். நான் ரொம்ப மோசமானவன், சொன்னா கேளு. என்கிட்டமா வேலையை காட்டாத. என்னடா பண்ணுவ? என் பெரியம்மாவையே கொல்ல வருவ? உன்னை விட்டுடணுமா? நீ இங்கேயே கடை, உன்னை கூட்டிட்டு போக வண்டி வரும். வாங்க பெரியம்மா. மேடம், பாத்திரம் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் போய் தூங்குறேன். நீ சாப்பிடலையா?
எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓ, அது ஒண்ணும் இல்ல. நாம தூங்க போனதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி செங்கண்ண பிரியாணி சாப்பிடுவார் போல இருக்கு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உண்மையிலே எனக்கு பசிக்கல. நான் போய் தூங்குறேன், வரேன். ஆ. அடடா, ஃபோன்ல வேற சார்ஜ் இல்ல. என்னோட சார்ஜர் வேற கார்ல இருக்கு. சரி இரு, நான் ஜீவா கிட்ட போய் சார்ஜர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜீவா, ஐயோ, என் சார்ஜரை கார்ல விட்டுட்டு வந்துட்டேன். உன்னோட சார்ஜரை கொஞ்சம் கூட. இவன் சார்ஜர் கேக்குறானே, அது எங்க இருக்கோ? இருங்க மச்சான், வந்துடுறேன். மாமா மாமா ஒரு நிமிஷம். என்ன? உங்க கைய பாத்துட்டானா மாட்டிப்போமே. ஆமா இல்ல, ஜீவா, இது கையில வைங்க. கைய மட்டும் அப்படியே வெளியே நீட்டுங்க. டேய். என்ன இவன் எதுவுமே பேசாம கதவு மூடுறான்? டேய், என்னடாச்சு? நான் இன்னைக்கு மௌன விரதம். மௌன விரதம் சொல்லி கலாய்க்கிற? இருக்குடா உனக்கு நாளைக்கு. அப்பாடா. மச்சான், மௌன விரதம்னு வாயை திறந்து பேசுறீங்க. அதான் முட்டா பையன் நம்பிட்டு போயிட்டான்ல. விடுங்க மாமா, வாங்க வேலையை பார்ப்போம். இருங்க மச்சான், போயிட்டானான்னு பாக்குறேன். பாருங்க.